அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து கேரட் வச்சு ஒரு கீர், அதாவது கீர்னு என்ன பாயசம், கேரட் கீர் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். இது நீங்கள் வந்து கேரட் வேக வச்சு அப்படிலாம் அரைக்க வேண்டியதில்லை. நம்ம சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 போல் பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் நெய்யில் தாளிக்கிறதுக்கு கூட நீங்கள் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பையும் இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது பசும்பால் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து மில்க் மைடும் சேர்க்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கப்பு நமக்கு சர்க்கரை தேவை. இப்போ இந்த கேரட்டை வந்து நல்லா பூ மாதிரி நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு நல்லா பூ மாதிரி திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட கேரட் வந்து இந்த மாதிரி தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பூவாக திருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் காய வச்சுருக்கேன். வச்சுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம இந்த முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்குவோம். 1 or 2 ஸ்பூன்ஸ் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம வந்து முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்குவோம். இல்லை நீங்கள் முந்திரியை வந்து அரைக்க பிரியப்பட்டால் நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நம்மளோட முந்திரி திராட்சையை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துச்சு. இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம அந்த கேரட்டை நல்லா வதக்கிக்கலாம். அந்த நெய்யிலே நம்ம நல்லா, நான் 1 கேரட் எடுத்துருக்கேன், பெரிய கேரட்டு. அப்படி நல்லா நெய்யிலே வதக்கிக்கலாம். என்னோட கேரட் வந்து நல்லா நெய்யிலே வதங்கிடுச்சு. நான் போடும்போது நிறைய இருந்துச்சு, பாருங்கள் கம்மியாகிடுச்சு. நல்லா நெய்யிலே வதக்கி விட்டாச்சு. நீங்கள் வந்து இதை குக்கரில் பாலில் எல்லாம் வேக போட்டுலாம் வைப்பாங்க. அப்படிலாம் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நெய்யில் வதக்கிட்டு நம்ம அரைச்சோம்னா இந்த பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது. இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பாதாம் பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்குவோம். இப்போ நான் மிக்சியில் பார்த்திங்கன்னா இந்த பாலோட ஆடை இருந்து இல்லையா, அதை எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த 10 பாதாம் சேர்த்தாச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வதக்கின கேரட்டை. இது வந்து பாயசத்தை நம்ம கீர் மேலே அப்படி சும்மா தூவி விட போகிறதுக்காக. இது அந்த முந்திரியெல்லாம் நம்ம மேலே அப்பெல்லாம் தூவிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த கேரட் எடுத்து இந்த பாதாமோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் இந்த பாலை ஊற்றியே நீங்கள் அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவை கொஞ்சமாக 1/2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கலாம். இவ்வளோ போட போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மில்க் மேட் வேறு ஊற்ற போகிறோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த பாலை ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக. இப்போ நம்மளோட கேரட்டும் பாதாமும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த 1/2 டம்ளர் பால் ஊற்றி தான் நான் அரைச்சிருக்கேன். இதுக்கு இன்னும் பத்தாததுக்கு நம்ம இன்னும் பால் வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சதை கடாயில் போட்டுக்கலாம். எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே நெய் இருக்குது, அதில் இதை போட்டுக்கிறேன். இந்த பாலை ஊற்றியே நம்ம மிக்சியில் லேசாக கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல மிச்சம் இருக்க பாலையும் நான் வந்து இதில் சேர்த்துட்டேன். 1 டம்ளர் பால் சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பால் மட்டும் நம்ம சேர்த்துக்கணும், 1/2 டம்ளர் பால். இப்போ நம்மளோட பால் சேர்த்து நம்ம அரைச்ச கலவை வந்து தீ சிம்மில் வச்சுருக்கேன். நம்ம வந்து கேரட் வேக வச்செல்லாம் நம்ம வந்து அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி நெய்யில் வதக்கிட்டு அப்படி அரைச்சி கூட நம்ம செஞ்சுக்கலாம். கீர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையில் பாதி சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம் எடுத்துருந்தேன். இப்போ 50 கிராம் கிண்ணத்துக்கு ஒரு எண்ணெய் அளந்து அதில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லை இதுவே போதும்னு நினச்சிங்கன்னா அதோட விட்டுருங்க. இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் மில்க் மேட் வேறு கொஞ்சம் சேர்க்க போகிறேன். அதனால் நான் சீனியை கம்மியாகவே போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் பால் மட்டும் நமக்கு சேர்த்துக்குவோம். நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு செய்கிறீங்கிறத முதல்ல கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து 3 பேர் சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்தோம்னா நமக்கு கண்டிப்பாக 4 பேர் சாப்பிட்லாம். மிச்சம் இருந்தால் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி கூலிங்காக கூட சாப்பிட்லாம். நான் மிச்சம் இன்னும் கொஞ்சம் 1/2 டம்ளர் பால் சேர்க்குறேன். 1/2 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன் நான். ஏன்னா 1/2 டம்ளர் ஊற்றி நம்ம கேரட்லாம் அரைச்சிருக்கோம். அது போக 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். 50 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இந்த சர்க்கரை போதுமானா விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். ஏலக்காய் இல்லாமல் எப்படி கீர் வரும், சூப்பராக நமக்கு ஏலக்காய் தூள் அந்த மணமே நமக்கு சூப்பரான
சாப்பிட தூண்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக மில்க் மேடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் போல் நம்ம மில்க் மேடு சேர்த்துக்குவோம். இது வந்து நல்ல க்ரீமியாகவும் இருக்கும், கொஞ்சம் இனிப்பு கூடவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். நம்மளோட சூப்பரான அருமையான டேஸ்ட்டான கீர் ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு அசத்தலாம். வீட்டில் ஒரு கேரட் இருந்தால் கூட போதும், 4 பேர் சாப்பிடலாம். ஹெல்த்தியானதும் கூட. கேரட் வந்து நமக்கு நல்லது தானே உடம்புக்கு, அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாதாமும் நமக்கு சத்து தான், அதனால் முந்திரி சேர்த்து அரைச்சோம்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும், க்ரீமியாக. அதனால தான் நான் வந்து முந்திரி வந்து வறுத்து மேலே சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறனால அப்படியே விட்டுட்டேன். போதும், நமக்கு இப்போ வந்து ரொம்ப ஒன்றும் கொதிக்கணுங்கிறதில்ல, அளவான சூடு வந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இதை வந்து சில்லுன்னு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பரிமாறுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மட்டன் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கீர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம சாதாரணமாக ஜவ்வரிசி சேமியா அந்த பாயசம் செய்யாமல் இது சிம்பிள் அண்ட் ஈஸி, ரெண்டாவது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வதக்கி வச்சுருக்க கேரட்டை இது மேலே அப்படியே தூவிக்கலாம். இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே அடியில் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நம்மளோட சூப்பரான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு.